சென்னையில் விருகம்பாக்கம், சாலிகிராமம், தியாகராய நகர், அசோக் நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அசோக் நகர் 7வது அவென்யூவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சைதாப்பேட்டை ஸ்ரீநகரில் உள்ள ஸ்டீல் நிறுவன தொழிலதிபர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னையில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி தெற்கு மாட வீதியில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர் ஒருவருடைய வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் ஸ்டீல் கம்பெனி நடத்தி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திலும், சென்னை அசோக் நகர் 7வது அவனில் செயல்பட்டு வரக்கூடிய NCS டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சென்னை விருகம்பாக்கம் காவேரி தெருவில் பாண்டியன் என்பவர் வீட்டிலும், அதே போல கோயம்பேடு ஜெய்நகர் 8வது தெருவில் வசித்து வரக்கூடிய செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் ஈகோ கேர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய நிர்வாக இயக்குனர் குணசேகரன் என்ற ஒரு வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சோதனையுடைய பின்னணி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.